Hello students, இப்போ வந்து challenge ப்ராப்ளத்தில் 11th sum பார்க்கலாம். ஆல்ரெடி 10 sums வந்து finish பண்ணியாச்சு, பார்க்காதவங்க பாருங்க. இப்போ 11th sum பார்த்தீங்கன்னா complete the fifth row in the Leibniz triangle which is based on subtraction. அதாவது Leibniz triangle ஒன்று கொடுத்துருக்காங்க, அது subtraction பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம fifth row, இந்த row வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, அதில் வந்து hint கொடுத்துருக்காங்க. 1/2 minus 1/3 equal to 1/6 அப்படின்னா 1/2ஐயும் 1/3ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா 1/6 கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, இப்போ டயக்ராம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். இதுல வந்துட்டு எல்லாமே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. நியூமரேட்டர் மீன்ஸ் மேலே உள்ள நம்பர். இதுல 1, எல்லாத்துலயும் மேலே 1 இருக்கு. ஸோ இது யூனிட் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூமரேட்டர் சேமா அதுவும் 1 இருந்துச்சு அப்படின்னா. இப்போ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா 1/2 minus 1/3 அப்படின்னா இந்த 1/2ஐயும் இந்த 1/3ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 1/6 கிடைக்கும். இந்த ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ இது அடுத்தது இது எப்படி போடணுங்கிறது 1/3ஐயும் 1/4ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா 1/12 கிடைக்கும். அதே மாதிரி 1/6ஐயும் 1/12ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா 1/30 கிடைக்கும். ஓகேவா? இது மாதிரி தான் போடணும். இது நான் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்றேன். ஓகே, பார்க்கலாம். இப்போ போட்டிருக்கேன் பாருங்க டயக்ராம். இப்போ இது நான் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ 1/2ஐயும் 1/3 எடுத்துப்போம். பாருங்க, 1/2 minus 1/3 equal to, இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 minus 2 by இதையும் மல்டிப்ளை பண்ணும், 6 வருதா? இப்போ 3ல 2 போயிட்டா என்ன ஆகும்? 1/6. இந்த 1/2ஐயும் இந்த 1/3ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா இந்த 1/6 வந்துடுச்சா? அதான் போட்டிருக்காங்க. அடுத்தது இப்போ வந்துட்டு இதையும் செக் பண்ணலாம், இந்த 1/12 வருதா அப்படின்ட்டு. 1/3 minus 1/4 equal to இதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளை ஆனால் 4 வருமா? 4 1s are 4 minus 7 3s are 21. சாரி, 7 இல்லை, இது 1. 3 1s are 3 by 3 4 மல்டிபிள் பண்ணா 12 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருது? 1/4ல 3 போயிட்டா 1, கீழே வந்து 12. இங்கே வருதா? இதான் அடுத்தது. இப்போ நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 5th row தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1/4ஐயும் 1/5ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 1/4 minus 1/5 equal to இதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்படி போடுறேன் கீழே. 5 1s are 5 minus 4 1s are 4, கீழே இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 4 5s are 20 equal to 5ல 4 போயிட்டா ஆகும் 1, கீழே 20. ஸோ 1/20 வருதா? இதுதான் இந்த பாக்ஸில் வரும், 1/20. புரியுதா? அடுத்தது இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா இதையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 1/12 minus 1/20 equal to, பாருங்க, இதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 21s are 20 minus 12 1s are 12 by 12 20 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா 240 வரும். ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? 20ல 12 போயிட்டா பேலன்ஸ் வந்துட்டு 8, கீழே உள்ள 240 அப்படியே போட்டுக்கோங்க. இதை வந்து சேம் டேபிளால கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது 8th டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். 8 1s are 8, 3 8s are 24, இது 0. ஆன்சர் என்னது? 1/30 வருதா? இதுதான் இங்கே வர ஆன்சர், 1/30. அடுத்தது இதை கண்டுபிடிக்கணும். 1/12 இது வந்து இதையும் சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே போடணும். அப்போ 1/4ஐயும் 1/5ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, 1/4 1/5 சப்ட்ராக்ட் பண்ணா 1/20 வருதா? அதுதான் இங்கே வரும். கிளியரா? எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் இங்கே. இதையும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் சேம் தான் இங்கே வரும். ஸோ அடுத்தது 1/3ஐயும் 1/4ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் 1/12. அதே மாதிரி 1/3ஐயும் 1/4ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் 1/12. புரியுதா? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். அப்போ 1/4ஐயும் 1/5ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா 120. இப்போ 1/4ஐயும் 1/5ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா 120. கிளியரா? இது ரெண்டும் இது ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது கண்டுபிடிக்கணும்னா இதையும் சப்ட்ராக்ட் பண்ணா 130. சாரி 1/30. அதே மாதிரி
12 1/20 அதே தானே சேம் தானே இங்கே இருக்கு. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் 1/30 தான் வரும். இதுதான் இதோட ஆன்சர். கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12th சம் பாருங்க. A painter painted 3/8 of the wall of which 1/3 is painted in yellow color. அதாவது பெயிண்டர் வந்து பெயிண்ட் பண்றாரு, 3/8 of the wall வந்து பெயிண்ட் பண்றாரு. அதுல 1/3 வந்து அதாவது 1/3 இந்த மொத்தமா உள்ள 3/8ல 1/3 வந்து எல்லோ கலரா பெயிண்ட் பண்றாரு. வாட் ஃபிராக்ஷன் இஸ் த எல்லோ கலர் ஆஃப் த என்டையர் வால்? அப்போ அந்த எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிருக்காருல அதோட ஃபிராக்ஷன் என்ன, அந்த ஹோல் வால்ல உள்ள எல்லோ கலரோட ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிக்சர் பாருங்க. இது இந்த வால் ஃபுல்லா இவங்க வந்து இந்த பார்ட் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 3/8 ஆஃப் த வால் தான் பெயிண்ட் பண்றாங்க. அதுல வந்து 1/3 வந்து எல்லோ கலர். அப்போ இந்த ஹோல் வால்ல 1/3 எல்லோ கலரோட ஃபிராக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இது என்ன பண்ணணும்னா இதை மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு ஃபிராக்ஷன் கிடைக்கும். அதாவது ஹோல் வாலோட இந்த 1/3 மல்டிபிள் பண்ணணும். அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஹோல் வால்க்கும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதோட 1/3 எல்லோ கலரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து அதோட ஃப்ராக்ஷன் கிடைக்கும். சரியா? இப்போ பார்க்கலாம். சம் பாருங்க, அதை எழுதிக்கோங்க. பெயிண்டட் வால் வந்து எவ்வளோ, அவங்க டோட்டலாக எவ்வளோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது 3/8. ஓகேவா? 3/8 பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுது. painted in yellow color 1/3. ஓகேவா? 1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3 அர்த்தம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்லோ கலர் ஃப்ராக்ஷன். எல்லோ கலர் அது என்னது, பெயிண்டட் வாலா என்டையர் வால். ஸோ எல்லோ கலர் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி என்டையர் வால்னு போடலாம், இல்லை என்டையர் வால்னு கூட போட்டுக்கலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3/8 இருக்கு இல்லையா, 1/3 மல்டிபிள் பண்ணணும். ஸோ பாருங்கள், இதுவும் கேன்சல் ஆகிடும். வேறு இன்னும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 1/8 இதுதான் ஆன்சர். A rabbit has to cover 26 1/4 meter to fetch its food. If it is covers 1 3/4 meter in one jump, then how many jumps will it take to the fetch its food? அப்படின்னா இங்கே வந்துட்டு ஃபுட் இருக்குது, இங்கே இருக்க ரேபிட். ஸோ இந்த ரேபிட் வந்து இந்த ஃபுட்டை வந்து அது கவர் பண்ணணும்னா இவ்வளோ 26 1/4 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணணும். புரியுதா? ஃபுட்டு இங்கே இருக்குது. ஸோ அப்போ அது எப்படி ட்ராவல் பண்ணணும்னா ஜம்ப் பண்ணி தான் போகும். அப்போ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஜம்புக்கு 1 3/4 மீட்டர் வந்து ஜம்ப் பண்ணும். ஒரு ஜம்பில் 1 3/4 மீட்டர் போயிடும். அப்போது அது எவ்வளோ ஜம்ப் பண்ணி இந்த ஃபுட்டை ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தா என்ன ஆகும்னா ஹோலாக கொடுத்துருக்காங்க இல்லையா, எவ்வளோ கவர் பண்ணணும்னு இதுலேருந்து அவங்க அது எத்தனை ஜம்ப் பண்ணுது, ஒரு ஜம்புக்கு எத்தனை மீட்டர் வருது, 1 3/4 வருதா, இதை வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் அது ஹவு மெனி ஜம்ப்ஸ் அது வந்து ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை ஜம்ப்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. rabbit has to cover 26 1/4 மீட்டர் அப்படின்னா அது வந்து 26 1/4 மீட்டர் வந்து கவர் பண்ணணும். ஆல்ரெடி இது ஒன் ஜம்புக்கு வந்து எவ்வளோ கவர் பண்ணுதுன்னா 1 3/4 மீட்டர். அப்போ டோட்டல் ஜம்ப்ஸ் வந்து அந்த ஃபுட் எடுக்கிறதுக்கு டோட்டல் ஜம்ப்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா இது 26 1/4 டிவைடட் பை இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கோங்க, 1 3/4 இப்படி டிவைட் பண்ணணும். அப்போது இது வந்து என்ன இருக்குது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதை நம்ம இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணணும். இப்போ என்னாகும், 26 இப்படி கூட எழுதிக்கோங்க எடுத்து, 26 × 4 + 1/4 டிவைட் 4 × 1 + 3/4. இது புரியுதுல? 26 4 மல்டிபிள் பண்ணி 1 ஆட் பண்ணுவோம்ல, அதை தான் நான் இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு புரியலைன்னா இப்படி எடுத்து எழுதிக்கோங்க, அது பெஸ்ட். 26 × 4 எவ்வளோ வரும், 104 வரும். 104ஓட 1 ஆட் பண்ணிங்கன்னா 105 வரும். பை 4 டிவைடட் பை, அது டிவிஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. 4 1s are 4, 4 + 3 7, 7/4. ஓகேவா?
இப்போ வந்து டிவிஷன் தெரியும் இல்லையா, எப்படி நம்ம போடுவோம், ஃப்ராக்ஷனில் வந்து எப்படி டிவைட் பண்ணுறதுன்னா, இங்கே செகண்டாக உள்ள நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் பார்ப்போம். ரெசிப்ரோக்கல்னா தலைகீழா, அப்போ 4/7. இப்போ இந்த 4க்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ 7ஆல் இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 7th டேபிளால் 7 1s are 7, இங்கேயும் 7 1s are 7, பேலன்ஸ் வந்து 3 இருக்கா, 5 7s are 35. ஸோ என்ன ஆகும், 15 ஜம்ப்ஸ். இதுதான் ஆன்சர். டோட்டலாக அந்த ரேபிட் வந்து 15 ஜம்ப் பண்ணி போய் ஃபுட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு. 14th சம் பாருங்க. லுக் அட் தி பிக்சர் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ். அதாவது பிக்சரை பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்க கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். பிக்சரில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஸ்கூல் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, லைப்ரரி இருக்குது. ஒன்றுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்கூலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, ஹாஸ்பிட்டல் டு லைப்ரரிக்கு, பஸ் ஸ்டாப்க்கு, இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டு லைப்ரரி வயா பஸ் ஸ்டாப். அதாவது ஸ்கூல்லேருந்து லைப்ரரிக்கு பஸ் ஸ்டாப் வழியாக, ஏன்னா 2 இருக்கு இல்லையா, ஸ்கூல்லேருந்து லைப்ரரிக்கு இப்படி போகலாம், ஹாஸ்பிட்டல் வழியாகவும் போகலாம், பஸ் ஸ்டாப் வழியாகவும் போகலாம். ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கூல் டு லைப்ரரி வயா பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாப் வழியாக உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் இதுலேருந்து. அப்போது ஸ்கூல்லேருந்து பஸ் ஸ்டாப் உள்ளதை எழுதிக்கணும். அடுத்து பஸ் ஸ்டாப்லேருந்து லைப்ரரிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எழுதி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஸ்கூல்லேருந்து லைப்ரரிக்கு ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். புரியுதா? டோட்டலாக எவ்வளோன்னு கிடைக்கும் இல்லையா, அதுதான். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்படி எழுதிக்கோங்க. ஸ்கூல் டு பஸ் ஸ்டாப் அதுக்கு என்ன கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, 3/4 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். அடுத்தது பஸ் ஸ்டாப் டு லைப்ரரி 3 1/2 கிலோமீட்டர், அதுதான் எழுதியிருக்கேன். அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டு லைப்ரரி. அப்போ ஸ்கூல்லேருந்து லைப்ரரிக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அது பாருங்கள், 3/4 + 3 1/2. இப்போ பாருங்கள், 3/4 அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் 2 3s are 6, 6 + 1 7. நான் எடுத்து எழுதுறேன். 2 × 3 + 1/2. ஓகேவா? இப்போ 3/4 + 2 3s are 6 + 1/2. 3/4 + 6 + 1 என்ன, 7/2. டைரெக்டாகவே நம்ம போடலாம்ல, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல. இங்கே ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன், இங்கே வந்து ஆட் பண்ணுறது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுறது தான் இது. இப்போ பாருங்கள், 4க்கும் 2க்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். நம்ம எல்சிஎம்மே போட்டுப்போம். 4 2 2 டேபிளால் 2 2s are 4, 2 1s are 2, அகெயின் 2 டேபிளால் 2 1s are 2 அந்த 1. அப்போ எல்சிஎம்ங்கிறது 2 × 2 = 4. எல்சிஎம் வந்து 4. இப்போ பாருங்கள், 3/4 அப்படியே இருக்கும், ப்ளஸ் 7ஆல் 7 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதாவது டினாமினேட்டர் 2 இருக்குது, 4 வரணும்னா மேலேயும் 2ஆல் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 3/4 + 7 2s are 14/4. இப்போ இது எப்படி வரும், காமனாக இந்த 4 போட்டுக்கோங்க. 3 + 14 = 17/4. ஓகேவா? இப்போ இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா 17 4ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 17 4 4s are 16. ஓகேவா? பேலன்ஸ் வந்து 1. இது ரிமைண்டர், இது கோஷன்ட், இது டிவைசர். ஸோ அந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எழுதுவோம், கோஷன்ட் 4, அடுத்து ரிமைண்டர் 1/4. இது கிலோமீட்டர், இது மறந்துடாதீங்க. இதுதான் ஆன்சர். அதாவது ஸ்கூல்லேருந்து லைப்ரரிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 1/4 கிலோமீட்டர். இதுதான் ஆன்சர். இப்போது அடுத்த சம் பாருங்கள். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் லைப்ரரி வியா ஹாஸ்பிட்டல். சரி, வயா ஹாஸ்பிட்டல் முன்னாடி கேட்டிருக்குது பஸ் ஸ்டாப் வழியாக. இப்போது ஸ்கூலுக்கும் லைப்ரரிக்கும் ஹாஸ்பிட்டல் வழியாக உள்ள டிஸ்டன்ஸை இப்போ கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான், ஸ்கூல்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 4 1/2 இருக்கா. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து லைப்ரரிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 1 1/4 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸ்கூலுக்கும் லைப்ரரிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஹாஸ்பிட்டல் வழியாக உள்ளது கிடச்சிரும். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம்.
ஸ்டெப்ஸ் பாருங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டு ஹாஸ்பிட்டல் அவங்க கொடுத்துருக்காங்க 4 கிலோமீட்டர், அது மறந்துடாதீங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல் டு லைப்ரரி 1/4 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் லைப்ரரி இதான் நம்ம கேட்டிருக்காங்க கொஸ்டினில். இப்போ 4 1/2 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் லைப்ரரிக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளோ இடையில அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம வந்துட்டு இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுவோம்ல, அதான் எடுத்து எழுதியிருக்கேன். 2ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணி 1ஓட ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த கீழே உள்ள டினாமினேட்டர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணி இந்த 1ஓட ஆட் பண்ணணும், அதுதான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், 4 2s are 8, 8 + 1 9, 9/2 ப்ளஸ் 4 1s are 4, 4 + 1 5, 5/4. ஓகேவா? இப்போ வந்துட்டு 2ம் 4ம் எல்சிஎம் எடுக்கணும். போன சம்லேயே நம்ம எல்சிஎம் எடுத்திருப்போம். எல்சிஎம் என்ன கிடைச்சதுன்னா அது பார்த்துக்கோங்க. எல்சிஎம் வந்து 4 வந்துச்சு. ஸோ 9 × 2/2 × 2 ப்ளஸ் இங்கே வந்து 4 இருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இந்த இல்லைன்னா மல்டிபிள் 1ன்னு அர்த்தம். இதுக்கு போடலாம், போடாமல் இருக்கலாம். ஓகேவா? 9 2s are 18/4 ப்ளஸ் 5/4. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்னா கீழே டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 18 + 5, 18 + 5 என்ன வரும்? 23, 23/4. இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அது தெரியும் இல்லை, 23யை 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 5 4s are 20, பேலன்ஸ் வந்து 3. ஸோ ரிமைண்டர் கோஷன்ட் டிவைசர். ஸோ அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா 5 3/4 கிலோமீட்டர். டோட்டல் கிலோமீட்டருங்கிறது 5 3/4. இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. தேர்ட் சம், விச் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 and 2. அதாவது நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஸ்கூல்லேருந்து லைப்ரரி வயா பஸ் ஸ்டாப், ஸ்கூல்லேருந்து லைப்ரரிக்கு வயா ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் வழியாகவும் பஸ் ஸ்டாப் வழியாகவும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது ரெண்டில் எது ஷார்ட்டஸ்ட்னா எது சின்னது, கம்மியான தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. சின்னதில் கம்மியான தூரம், ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு கிடைச்ச ஆன்சர் பாருங்கள், 4 1/4 கிலோமீட்டர். இதுக்கு வந்துட்டு 4 1/4 கிலோமீட்டர். இதுக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 3/4. சாரி, ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 4 1/4 கிலோமீட்டர். செகண்ட் ஒன்றுக்கு வந்துட்டு 5 3/4 கிலோமீட்டர் கிடைச்சிருக்கு. அப்போ இது ரெண்டில் எது வந்து ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா இது 4ங்கிறது சின்னது, 5ங்கிறது பிக்கு. ஸோ வந்து பஸ் ஸ்டாப் வழியாக போகிறது தான் வந்து கம்மியான தூரம். சரியா? அதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். ஸ்டெப்ஸ் எழுதுவோம். ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டு லைப்ரரி வயா பஸ் ஸ்டாப்புங்கிறது 4 1/4 கிலோமீட்டர். நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் இது. செகண்ட் சம்முக்கான ஆன்சர் இது, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் லைப்ரரி வயா ஹாஸ்பிட்டல். ஸோ 5 3/4ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டில் எது ஷார்ட்டஸ்ட்னு கேட்டிருக்காங்க. த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் வயா பஸ் ஸ்டாப். எப்படின்னா 4 1/4ஐயும் 5 3/4ஐயும் எழுதியிருக்கேன். இது ரெண்டில் 4 தான் சின்னது. ஸோ 4 1/4 இஸ் லெஸ் தென் 5 3/4. அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து பஸ் ஸ்டாப் வழியாக போகிறது தான் வந்து ஷார்ட்டஸ்ட், அதுதான் எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். ஃபோர்த் சம், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் டேஷ் டைம்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் பஸ் ஸ்டாப். அது என்ன கொஸ்டின்னா, ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ங்கிறது 3 டைம்ஸ். எத்தனை டைம் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் பஸ் ஸ்டாப்னு அந்த எத்தனை டைம்ங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது டைம்ஸ்ங்கிறது மடங்கு இந்த இடத்துல. அப்போது மல்டிபிள் பண்ணணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் பஸ் ஸ்டாப்புக்குள்ள கிலோமீட்டரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் எத்தனை டைம்ங்கிறது தெரியாத அந்த டைமை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். புரியுதா? ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல் அதை எழுதிக்கணும். அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் பஸ் ஸ்டாப் அதையும் எழுதிக்கோங்க. அந்த எத்தனை டைம்ங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டு இப்போ ஆன்சர் போடலாம். பார்ப்போமா? சரி, எழுதிக்கோங்க. ஓகே, ஸ்டெப்ஸ் பாருங்கள். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல் 4 1/2 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் பஸ் ஸ்டாப் 3/4 கிலோமீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டு டேஷ் டைம்ஸ்
த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் பஸ் ஸ்டாப்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த டேஷ் டைம்ங்கிறதுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து மல்டிபிள் பண்ணணும் இதோட. ஸோ இந்த 4 1/2 எழுதிட்டு ஈக்குவல் டு டேஷ்க்கு எக்ஸ் இன்ட்டு இந்த பஸ் ஸ்டாப் ஸ்கூலுக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் உள்ள கிலோமீட்டர் 3/4 எழுதிட்டேன். இப்போ இது வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 4 × 2 8 8 + 1 9 by 2 equal to x into 3/4. ஸோ இந்த x இப்படியே வச்சுக்கோங்க. இங்கே உள்ளது இங்கே மல்டிபிள் உள்ளது இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 9/2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது இந்த பக்கம் வந்தால் தலைக்கீழாக மாறும். ஸோ 4/3 மாறும். ஓகேவா? ஸோ இப்போ என்னாகும், இதையும் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, இது 2 1s are 2, 2 2s are 4. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 வருது. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ எத்தனை டைம் அப்படிங்கிறது 6. ஓகேவா? புரியுதா? அவ்வளோதான். நம்ம வந்துட்டு ஃப்ராக்ஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.